வெட்டப்பட்ட திதியினுடைய கர்ப்பம் இறக்கவில்லை. ஒரு பிள்ளை பிறக்க வேண்டிய இடத்துல 7 பிள்ளைகள் பிறந்தன. ஏன்? திருவேங்கடமுடியானுடைய திருவருள். ஸ்ரீனிவாசானுகம்பயா, ஸ்ரீனிவாசனுடைய அனுகம்பா, அப்பேற்பட்ட ஒரு தயை, திருவேங்கடமுடியானுடைய கருணை, பெருக்கெடுத்து ஓடக்கூடிய கருணை. அந்த கருணை யார்? பிரபோ தயாதீன விஹாரஸ்துவம். தேவர்கள் ஸ்தோத்திரம் பண்றான். தயைக்கு கொள்கலன், தயைக்கு இருப்பிடம். பிரணதான் பரிபாகினா, உன்னிடத்துல சரணாகதி பண்ற, எங்களை ரட்சிக்கணும்பா, எங்களை காப்பாத்து என்று பலப்படியாக தேவர்கள் பெருமாளாக ஸ்தோத்திரம் பண்றார். அமிதஸ்ய மகிம்னஸ்தே பிரயாத்தும் பாரமிச்சதாம் விததா வேத பந்தானாம் யத்ர சாயங்கிருஹாகதி. வேதம் எல்லாவற்றையும் விவரணம் பண்ண வந்தது. அந்த வேதத்தினால பகவான ஸ்தோத்திரம் பண்ண முடியல. எதே கைக்க குணப்பிராந்தே ஸ்ராந்தாக நிகம வந்தினா. இதே யாதவாபியுதய மகாகாவியத்தில் முதல் சர்க்கத்தில் இந்த கிரந்தத்தை ஆரம்பிக்கும் பொழுது தேசிகன் ஒன்று சொன்னார். கிருஷ்ணனுடையதான திருக்கல்யாண குணங்களில் ஒன்றை சொல்லுவதற்கே வேதத்திற்கே மூச்சு வாங்கிறது. எதே கைக்க குணப்பிராந்தே ஸ்ராந்தாக நிகம வந்தினா. அந்த பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்கள்ல சொல்றதுல ஒன்ன சொல்றதுக்கே வேதத்துக்கு மூச்சு வாங்குறது. யதாவத் வர்ணனே தஸ்ய. நான் இப்ப தசமஸ்கந்தம் முழுக்க பண்ண சொல்றதா பிரதிஜை பண்ணிட்டேனே. யதாவத் வர்ணனே தஸ்ய கிமுதான்யே மிதம் பஜாக. என்ன போல மந்தபுதிகள் நீ பாட்டுக்கு உட்காந்துட்டியடாப்பா கருடியா ஸ்கூல்ல உபன்யாசம் பண்றேன்னு உனக்கு என்ன யோகியதை இருக்கு அப்படின்னா தேசிகன் சொன்ன இந்த ஸ்லோகம் தான். யதாவத் வர்ணனே தஸ்ய கிமுதான்யே மிதம் பஜாக. உள்ளது உள்ளபடி வர்ணிப்பதற்கு நம்மை போன்ற சாமானியர்களுக்கு என்ன சக்தி இருக்கு, என்ன ஞானம் இருக்கு, என்ன ஒரு சந்தர்ப்பம் இருக்கு? எல்லாரும் என்ன பார்த்தேன்னா உபன்யாசம் பண்ணுவேன். யதே கைக குணப்பிராந்தே ஸ்ராந்தாக நிகமவந்தினः யதாவத் வர்ணனே தஸ்ய கிமுதான்யே மிதம் பஜாக அமிதஸ்ய மகிம்னஸ்தே பிரயாத்தும் பாரமிச்சதாம். அமிதஸ்ய மகிம்னஸ்தே பிரயாத்தும் பாரமிச்சதாம். அமிதன்னு பேரு. அமிதம்னா, மிதம்னா ரெஸ்ட்ரிக்டட், அமிதம்னா அன்லிமிட்டட். அசங்கேய கல்யாண குணகண மகோததே என்று சுவாமி ராமானுஜர் காண்பிப்பார். அமிதஸ்ய மகிம்னஸ்தே. உன்னுடைய திருக்கல்யாண குணங்களின் எல்லையை யார் பார்த்திருக்கா? வேதங்கள் தேடுமா? வேதங்களால் பார்க்க முடியுமா? வேதங்களால் சொல்ல முடியுமா? கம்பன் பேசினான் ராமாயணத்துல. விராத வதம் பண்றான் பெருமாள். விராதஹரின ஷார்தூலா அப்படின்னு. அந்த விராதம் என்னும் மானை வேட்டையாடின பெரும் புலியை போன்றவன் பெருமாள். விராதனுக்கு கணனம்னு அர்த்தம், பொறச்சுட்டான். அவனுக்கு ஏதோ சாபம். கபந்தன், விராதன் இவெல்லாம் சாபத்தினால இந்த மாதிரி ஒரு ராட்சசத்தன்மையை ஏற்றவர்கள். விராதனே சொன்னான், என்னை போட்டுவிடு, எனக்கு நல்ல கத்தி வந்துருன்னா. அப்புறம் விராதன் ராமனை ஸ்தோத்திரம் பண்ணினான். நீயே பரம்பொருள், நீயே சர்வேஸ்வரன், நீயே ஆதிபுருஷன். வேதங்கள் அறைகின்ற உலகெங்கும் விரிந்தன நின் பாதங்கள் இவை என்னில் படிவங்கள் எப்படியோ ஓதங்கொள் கடலன்றி ஒன்றினோடு ஒன்றொவ்வாம் பூதங்கள் தோறும் உறைந்தால் அவை உன்னை பொறுக்குமோ. கம்பன் ஆழ்வார்களுடைய பாசுரங்களில் ஆழங்கால் பட்டு பேசக்கூடியவன். அதனால தான் கம்பநாட்டாழ்வான் என்ற சம்பிரதாயத்தில் அவருக்கு ஒரு தன்னேற்றம் உண்டு. உடன்மிசை உயிரென கறந்து எங்கும் பறந்து உளன் அந்தர் பகிஷ்ட சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா. உபனிஷத் வாக்கியத்தை வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் சுடர் மிகு சுருதி என்று காண்பித்தான். அப்படியே வேதவேத்யே பரே சர்வே சேவ்யே அர்ச்சாவதாரமாஸ்ரதே. உத்தமூர் சுவாமி அபிநவ தேசிகன். வேதவேத்யே பரே சர்வே சேவ்யே அர்ச்சாவதாரமாஸ்ரதே. வேதவேத்யனான பகவான் இங்க அர்ச்சாவதாரத்தில் எம்பெருமானா எல்லோரும் சேவிக்கும்படியாக தமருகந்தரிய உருவம் தமருகந்தரிய பேர் என்று அவதரித்த பொழுது அவனை பறைசாற்ற வந்த வேதம், அவனை விளக்க வந்த வேதம் திவ்ய சூரிகளான ஆழ்வார்கள் முகாரவிந்தத்திலிருந்து திராவிட வேதமாக பெருகியது என்று வர்ணித்தார். வேதவேத்யே பரே சர்வே சேவ்யே அர்ச்சாவதாரம் ஆஸ்ரிதே வேத பிராதுரபூ திவ்ய சூரிபியா திராவிடாத்மனா.
அதனால ஆழ்வார் ஸ்ரீசுக்தி, ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தம், அதை அடியொற்றி கம்மன் பேசினான். வேதங்கள் அறைகின்ற உலகு எங்கும் விரிந்தனின் பாதங்கள் இவையெண்ணில் படிவங்கள் எப்படியோ. எம்பெருமானே, எல்லா வேதங்களிலாலையும் துதிக்கப்படுகின்றதான உன்னுடைய திருவடிகள் ஸ்ருதி சிரசி விதீப்தே என்று சுவாமி எம்பெருமானார் காண்பித்தார் பகவத் ராமானுஜர். ஸ்ருதி சிரசி விதீப்தே, வேதத்திற்கு மேல்சாத்தாக விளங்கக்கூடியது, வேதத்தின் சிரோபூஷணமாய் விளங்கக்கூடியது இந்த வேதத்தில் உரைகின்ற நின் பாதங்கள். இந்த பாதங்களினாலே பூமி வியாபித்தது என்றால் அப்ப சமஸ்தமான உன்னுடைய திவ்யாத்ம ஸ்வரூபம் அது பரவியது என்றால் எப்படி இருக்கும்? படிவங்கள் எப்படியோ. ஒரு பாதமே உலகத்தை அளந்ததே. இதம் விஷ்ணுர் விசக்கிரமே திரேதா நிததே பதம் சமூடமஸ்யமாகும் சுரேன்னு இந்த உலகத்தை அளந்தது உன்னுடைய திருவடி. ஆனா ஒரு திருவடியினால உலகமே அளக்கப்பட்டதுன்னா என்டையர் திருமேனியினால இதை எது சொல்லும்? வேற சொல்லுமா? பாதம், பாதம்னா குவார்டர்னு அர்த்தம் இல்லையா? கால் பகுதி. அந்த பாதம் தான் வேதத்தால சொல்ல முடிஞ்சதே தவிர்த்து முழுமையும் வேதத்தாலேயும் சொல்ல முடியாதல்லவான்னு வர்ணித்தான் விராதன். அமிதஸ்ய சுவாமி தேசிகன் சாதித்தார், அமிதஸ்ய மகிம்னஸ்தே பிரயாத்தும் பாரமிச்சதாம் விததா வேதபாந்தானாம் யத்ர சாயம் கிருஹா கதிஹி விததா வேதபாந்தானாம். வேஸ்ட். போனது என்ன பண்ணித்தான்? உட்கார் அப்படின்ட்டு கார்த்தால டிராவல் பண்ணிட்டே இருக்கு. சாயங்காலம் ஒரு ரூம் கிடைச்சது, அப்படியே வந்து உட்காந்து ஐயோ என்னால் முடியலப்பா. எங்கடா போனேன்? பெருமாளுடைய கல்யாண குணங்களை தேடி போனேன், அவனுடைய பெருமையை தேடி போனேன். போனியா? போனேன். கிடைச்சதா? கிடைக்கல. என்ன பண்ணணும்? திருப்பி நாளை காலத்தில் இருந்து ஓட ஆரம்பிக்கணும். இப்படியே ரெஸ்ட் எடுத்துன்னு உட்காந்துருக்கே தவிர்த்து வேதம் உன்னை கண்டுபிடிக்கவே முடியல. நிகமாந்தைஹி அதுனாபி மிருக்யமானம் நிகடேஷு நிஷாமயாமி நித்தியம் அப்படின்னார். அங்கங்க தூண்லையும் அங்க இருக்கிற மரத்திலையும் அங்க இருக்கிற வண்டியிலையும் கட்டி போட்டதான அவனை வேதம் தேடின்னு போயிட்டு இருக்கு. நிகமாந்தை அதுனாபி மிருக்யமானம். இன்னைக்கு நேற்று இல்லப்பா, காலங்காலமாக வேதம் அப்பரம்பொருளை தேடி பின் சென்று கொண்டே இருக்கின்றது. அந்த பரம்பொருளின் பின்னே அது சென்று கொண்டிருக்கிறது. நம்யஸ்ய நமதஹ க்ஷுத்ரான் வரதஸ்ய வரார்த்தினஹ புத்ரைஹி பித்ருமத கிரீடா கதம் தே கேன வர்ணியதே. கஷ்டித் தெய்வம் பூஜயதி கஷ்டித் தெய்வேன பூஜ்யதே. சிலர் தெய்வத்தை பூஜிக்கிறார்கள், சிலர் தெய்வத்தினாலே பூஜிக்கப்படுகிறார்கள். திருவாய்ப்பாடிக்கும் பரமபதத்திற்கும் என்ன வித்தியாசம்? பரமபதத்தில் இது கும்பிடப்படும், திருவாய்ப்பாடியில் எல்லாரையும் கும்பிடும். எல்லாருக்காலையும் விழுந்து எழுதுப்பான். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்கோ, என்ன மன்னிச்சிருங்கோ, என்ன மன்னிச்சிருங்கோ அப்படின்னு எல்லா காலையும் விழுந்து எழுதுப்பான். பரமபதத்தில் நான் யார் தெரியுமா அப்படின்னு எல்லாரும் வந்து சேவிப்பான். திருவாய்ப்பாடியில் இவனை எல்லாரும் வணங்குவா, பரமபதத்தில் இவனை எல்லாரும் வணங்குவா, திருவாய்ப்பாடியில் இவன் எல்லாரையும் வணங்குவான். அதான் வித்தியாசம். நம்யஸ்ய நமதஹ க்ஷுத்ரான் வரதஸ்ய வரார்த்தினஹான். அவதாரத்தில் நீ செய்யக்கூடிய அபிநயங்கள் அசங்கேயங்கள். பெருமாளே, அவதாரத்தில் நீ பண்ணக்கூடிய அபிநயங்கள் அளவிட அழைச்சுன்னு போனார். யாக சம்ரக்ஷணம், யாகத்தை காப்பாத்தினான் பெருமாள். சுபாகு மாரீச்சன் இவாளெல்லாம் என்கவுண்டரில் போட்டான். உன்னத்தை கொண்டு போய் சமுத்திரத்தில் தள்ளலாம், உன்னத்தை அப்படியே போட்டான். எல்லாம் ஆச்சு. அங்கே விஸ்வாமித்திரர் உட்கார்ந்துட்டு இருக்கார். வந்தான், விழுந்து மகரிஷியை சாஷ்டாங்கமாக சேவிச்சான். இந்த காலத்தில் எந்த பசங்க பெரியவாளை பார்த்தா சேவிக்கிறது அப்படின்றான். டேய், அது நான் இல்லடா, எங்கேயோ பண்ண வேண்டியது இங்க வந்து பண்ணிட்டு இருக்க. கை கூப்பி சேவிச்சு பார்த்துருக்கீங்களா? சில பசங்க சேவிச்சா எனக்கு ஜாக்கி சான் ஜெட்லிலாம் ஞாபகம் வரும். மார்ஷல் ஆர்ட்ஸ் மாதிரி குங் பங் பிங் அப்படின்ற அளவில் குங்ஃபூல அந்த மாதிரி சேவிக்கிறா. உனக்கு என்ன ஆசீர்வாதம் தான் நான் பண்ணிவிடுவேன், தயவு செஞ்சு சேவிக்காது. சேவிக்க தெரியுமா? சேவிக்க சொல்லி கொடுக்குறோமா? உடம்பு வணங்கி சேவிப்பாளா? போயிடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்சர்வ் பண்ணி பாருங்க. சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் நடக்கிறதா நம்ம பார்த்தலான்னு பாருங்க. நடந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம், நன்னா பெருமையாக நெஞ்ச நிமித்திக்கோங்க. இன்னும் எங்கள் காலத்தில் அந்த கலாச்சாரம் இருக்குன்னு. நடக்கலைன்னா உபன்யாசம் கேட்ட எஃபெக்ட் தான், தலையை தொங்க போட்டுக்கோங்க. அதான் இதெல்லாம் பேராபத்து. நாம் என்னமோ நினச்சிட்டு இருக்கோமே தவிர்த்து மாற்று கலாச்சாரங்கள் சுலபமாக மனதில் பதியும் அளவிற்கு நம்முடைய கலாச்சாரம் பதியவில்லை, கைவிடப்பட்டு கொண்டே இருக்கிறது.
ராமன் விஸ்வாமித்திர விழுந்தனா சாஷ்டாங்கமாக சேவிச்சான், அபிவாதனம் பண்ணான், கை கூப்பினான். இமௌஸ்ப முனிஷார்தூல கிங்கரோ சமுபஸ்திதோ. சுவாமி, நீர் கொடுத்த அசைன்மெண்ட் ஒன்று ஓவர், அதை ஃபுல்ஃபில் பண்ணியாச்சு. யாகத்தை காப்பாற்றணும்னு யாகத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டேன். அடுத்தது வேறு ஏதாவது இருக்கா? பார்த்தார் விஸ்வாமித்திரர், கண்ணில் ஜலம் விட்டார். ராமா, யஜ்ஞ புருஷனான ஒன்றை ஆராதிப்பதற்காக அழைத்து வந்தேனடா, கடைசியில் நீ என் காலில் விழுந்து சேவிக்கிறியே. அகலிகைக்கு சாப விமோசனம் கொடுத்து கௌதம அகலிகையும் சேர்த்து வச்சு பெருமாள் ராமன் இவன் சேவிச்சான். தேவகி வசுதேவரை சேவிச்சான், யசோத நந்தகோபரை சேவிச்சான், உக்ரசேன மகாராஜாவை சேவிச்சான். இப்படி வரக்கூடிய எல்லாரையும் நம்யஸ்ய நமதா க்ஷுத்ரான் வரதஸ்ய வரார்த்தினஹா. கைலாச யாத்திரை, பரமசிவனிடத்தில் போய் வரம் கேட்டான். பரமசிவனிடத்தில் வரம் கேட்டான், என்ன வேணும்? எனக்கு ஒரு புத்திர சந்தானம் வேணும்னு. சரி, அனுகிரகம் பண்றேன்னு. பார்வதி கேட்டா, என்ன சுவாமி நீர் போய் கிருஷ்ணனுக்கு வரம் கொடுத்துருக்கீரு? ஆமா, நான் தான் கொடுத்துருக்கேன். எப்படி அது புரியலையே? ஒரு நாள் நான் கிருஷ்ணனிடத்தில் ஏகாந்தமா ஒன்று பிரார்த்திச்சேன். என்ன? கிருஷ்ணா, எனக்கு ஒரு வரம் கொடு. என்ன வரம்? உனக்கு வரம் கொடுக்கிற வரம் கொடுன்னு கேட்டேன். உனக்கு வரமரும் வரத்தை எனக்கு அருள்வாய்னு பிரார்த்திச்சேன். நான் கிருஷ்ணாவதாரத்தில் யூட்டிலைஸ் பண்ணுறேன்னா இப்போ என்கிட்ட உலகமே என்னை பார்க்கும்படியாக வரம் வாங்கிட்டு. அதான் வரதஸ்ய வரார்த்தினா. ருக்மிணி சந்தேஷம், ருக்மிணி பிராட்டினுடைய கல்யாணத்தை இங்கே யாதவாபிரயத்தில் வர்ணிக்கும் பொழுது சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், ருக்மிணி பிராட்டி தன்னிடத்தில் வரம் வாங்கி பக்தர்களை அருள் பாலிக்கும் ஒரு தேவியினிடத்தில் தான் வரம் பெறுபவளைப் போல தேவியை தொழுவதற்கு ருக்மிணி பிராட்டி சென்றாள் என்று வர்ணிக்கிறார். ருக்மிணி கல்யாணத்தில் பின்னாடி யாதவாபிரயத்தில் புத்திர பித்ருமத கிரீடா கதம் கேன வர்ணியதே. அப்பான் பிள்ளையாவே இருக்கான், மகன் ஒருவனுக்கல்லாத மாமேனி மாயன். பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய, நல் தந்தை நீ தனி தாயும் நீ என்று விளங்கக்கூடிய பரமாத்மா. அத்தகைய பரமாத்மா இப்ப தான் ஒருத்தருக்கு பிள்ளையா கை கட்டி நிற்கிறான். அவ சொல்றதெல்லாம் கேட்கிறான். ராமாவதாரத்தில் கூட பெருமாள் தான் எல்லாம் முடிச்சு 14 வருஷங்கள் கழிச்சுத்தான் அப்பா அம்மா சொன்ன பேச்சை கேட்டான். கிருஷ்ணாவதாரத்தில் குழந்தை பிறந்த உடனே அப்பா அம்மா சொன்ன பேச்சை கேட்டது. தெய்வத்தினாலே பூஜிக்கப்படுபவர்கள் இங்கே விசேஷித்து சொல்லப்படுகிறார்கள். எல்லாம் நீ தசரதனுக்கு பிள்ளையாக பிறந்தாய். உன் இனிஷியல் என்ன? டி ராமா. அப்ப நீ போட்டிருப்பது என்னது? டிராமா. அவதார விசேஷம் இல்லையா? புத்திரை பித்ருமத கிரீடா கதம் கேன வர்ணியதே. அது எப்படி வர்ணிக்க முடியும்? நடவத் பூமிகா பேதைஹி நாததீவ்யன் பிரதக்னிதைஹி பும்சாமனன்ய பாவானாம் புஷ்டாசி ரசமத்புதம். ஒரு தேர்ந்த நடிகனை போல ஷைலூஷவத் விவிதவேஷ பரிகிரகந்த்வாம். ஒரு தேர்ந்த நடிகன், ஒரு நடிகன் 10 விதமான மேக்கப் போட்டு நடிக்கச்சே பார்த்து ரசிக்கிறோம். அதுக்கு முன்னாடி பெருமாள் தசாவதார நாட்டியத்தை என்னைக்கோ நடிச்சுட்டான். நடவத் பூமிகா பேதைஹி நாத தீவ்யன் பிருத்தக் விதம். 10 விதமான அவதார நாட்டியங்கள் ஏற்படுத்துகிறான். ஒன்னுடத்துல ஒவ்வொரு ரசம் காண்பிக்கிறான், ஒன்னுடத்துல ஒவ்வொரு விதமான விசேஷத்தை காண்பிக்கிறான். அத குந்தி தேவி பாகவதத்தில் வரக்கூடிய முதல் ஸ்துதியே குந்தி ஸ்துதி தான். பரமமங்கலமானது. கருவிற்றிருப்பவர்களுக்கு பரமக்ஷேமத்தை அளிக்கக்கூடியது குந்தி ஸ்துதி. அந்த குந்தி ஸ்துதியை பாராயணம் பண்ணா கரு ஏற்படாதவர்களுக்கு உத்தமமான கரு உண்டாகும். கரு உண்டானவர்களுக்கு எந்த அபாயமும் இல்லாமல் அவர்கள் சுகப்பிரசவம் செய்வார்கள். நம்முடைய பெரியோர்களுடைய வழக்கம் அது. அவ பிரார்த்திக்கிறாவா, மாயா ஜவனிகா சன்னோ அஜ்ஞாதோக்ஷஜமவ்யயோ நலக்ஷசே மூடதிருஷா நட்டோ நாட்டியதரோ யதா. நலக்ஷசே மூடதிருஷா நட்டோ நாட்டியதரோ யதா. மேக்கப் போட்டுட்டானா இவன் யாருன்னே தெரியாது. பழங்காலத்து சினிமாவில் இந்த பக்கம் ஒரு மறு வச்சுட்டாலே அவன் மாறு வேஷம் தான். நாம் அதெல்லாம் நம்பின்னு உட்காந்து பார்த்துருந்தோம். அவர் மாறு வேஷத்தில் தான் இருக்காரு, நம்ம நம்புறோம் இல்லையோ. வெறும் ஒரு ஒரு பேப்பர் உருட்டி இந்த பக்கம் ஒட்டின்னு வந்துட்டானா அவன் பத்தியா நான் மாறு வேஷத்தில் இருக்கேன், மீசை வச்சுட்டானா மாறு வேஷத்தில் இருக்கும் அப்படின்ற மாதிரி பெருமாள் யத்பாவேஷு
ஒவ்வொரு விதமான ரசம், ஒவ்வொரு விதமான அபிநயம், மீனாய், ஆமையாய், கேழலாய், குரலாய், அரியாய்னு ஒவ்வொரு விதமா அவன் அவதரிக்கிறான். மாயாவசேன மகராதி ஷரீரினம் துவாம் தானேவ பஷ்யதி கரீஷ யதேஷலோகா. ஹே தேவப்பெருமாளே, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குன்னு, ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, தாபமா இருக்கு. என்னன்னா, நீ மத்ஸ்யாவதாரம் எடுத்த மக்கள் உன்னை மத்ஸ்யமா தான் பார்க்குறான், கூர்மாவதாரம் எடுத்த நீ கூர்மமாக தான் மக்கள் புரிஞ்சுட்டு இருக்காளே தவிர்த்து ஒருத்தனாவது உன்னை பகவான்னு புரிஞ்சுக்கிறானா? இத கிருஷ்ணன் பகவத்கீதையில் அவஜானந்தி மாம் மூடாக மானுஷியும் தனுமாசிரித்தம். டே, யாருக்குமே என்னை பற்றி தெரியலடா. சத்தாயான இவன் நாம பார்த்து இப்படி இப்படி குறிக்க அடிக்க போயிட்டு வந்தவன் தானே, என்ன பெருசா இவன் அப்படின்ற மாதிரி தான் உலகம் என்னை பார்த்துட்டு இருக்கு. அவள் அலட்சியப்படுத்துறதுனால எனக்கு ஒரு நஷ்டமும் இல்லை, எனக்கு அதனால ஒன்றும் பெரிய நஷ்டம் இல்லை. ஆனால் உங்களுக்கு லாபம் இல்லை, நீங்கள் புரிஞ்சிக்கல. நான் எவ்வளவோ உங்களுக்கு கொடுக்கறதுக்கு சித்தமாக இருக்கும்பொழுது அதை உபயோகப்படுத்தி கொள்ளக்கூடியது ஒரு பாக்கியம் உங்களுக்கு இல்லை. பத்தியான நட்டோ நாட்டியதரோ யதா குந்தி தேவி, அவ பெரிய விவேகம், நல்ல விவேகத்தை உடையவள் குந்தி தேவி. மாயா ஜவனிகா சன்னம் மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரந்திதேன்னு ஒரு மாயை, ஒரு பிரகிருதின்னு மாயை போட்டு வச்சிருக்கு. அந்த மாயையினால நமக்கு பரமாத்மான்னு தெரியல, போட்டுருக்கிற வேஷம் தெரியறதே தவிர்த்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உயர்ந்த நடிகன் தெரியல. சில நடிகன் நடிக்கும் பொழுது அந்த கேரக்டராகவே அவன் மாறிட்டான்னா நம்ம அந்த கேரக்டரை பார்க்கிறோம். அந்த சினிமாவில் அந்த நடிகன் கடைசி சீனில் செத்து போயிட்டான்னா மனசு ஃபுல்லாக கனத்த சோகத்தோடு நாம் வெளியில் வரும். அது அந்த நடிகனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி. அப்படித்தான் இந்த உலகமும் பெருமாளை பார்க்கிறதே தவிர்த்து அவனை பெருமாளா பார்க்கல. அவதரண விசேஷைகி ஆத்மலீலா பதேஷைகி என்று தான் அவதாரங்களில் செய்யும் காரியங்கள் எல்லாம் அபிநயங்கள், அத்தியுதமான நாட்டிய விசேஷங்கள். நடவத் பூமிகா பேதைஹி நாசதிவ்யன் பிரசக் விதைஹி பும்சாம் அனன்யபாவானாம் புஷ்டாசீரசமத்புதம். பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தம், பிரம்மாவிலிருந்து ஆரம்பித்து ஒரு புழு பூச்சி எல்லாம் உன்னுடைய சம்பந்தப்பட்டது, உன்னாலே சிருஷ்டிக்கத்தக்கது. அபரிச்சேத்தியமான மகிமையை உடையவன், அபவர்க்கமாகிற மோட்ச சாதனத்தை அருளக்கூடியவன், அந்த பரம்பொருளான சர்வேஸ்வரா தேவதேவா. இப்பொழுது பூமிக்கு கிடைத்திருக்கக்கூடிய பூமியானவள் மிகுந்த துயரத்தில் ஆழ்ந்திருக்கிறாளே, அந்த பூமி தேவியினுடைய கஷ்டத்தை நீ போக்கி அருள வேண்டும் என்று பெருமாளை பிரார்த்திச்சார். பெருமாள் பிரத்யட்சமாக சேவை சாதித்தார். ஆஸ்வாசிய வாகமிருத விருஷ்டிபீர் ஆதிதேயான் தைதேய பார நமிதான் பிருத்திவீம்ச்ச தேவீம் பிராதுர்புபூஷுரணகோ வசுதேவ பத்னியாம் பத்மாபதி பிரணிததே சமயம் தயாயாக. அந்த பேசுகிற பேச்சே ஒரு கனிவாக இருக்கும், தெரியுமா? சில பேர் பேசுவா, மனசுக்கு சுகமாக இருக்காது, ஆனால் காரியம் நடந்துடும். பா, எப்போ பார்த்தாலும் என்கிட்ட ரெக்கமெண்டேஷன் வந்தது, ஒவ்வொரு தடையும் ஏதாவது ஒன்று ஏடா கூட பண்ணிட வேண்டியது. இந்த பிரம்மாலாம் வெறுமை போகிறது தானே, எல்லாருக்கும் போகிற வரவனுக்கெல்லாம் ஒரு வரத்தை கொடுத்துட்டு எம்பரான வாங்கிட்டு இருக்கு. பா வரேன் எல்லாம் வருவேன் அப்படின்னு சொல்லி வச்சுருவான். வருவான், வந்து காரியம் பண்ணுவான். ஆனால் அதை கேட்கும் பொழுது அவள் மனசு எவ்வளோ தாபத்தில் இருக்கும். என்ன இப்படி வெயிறாருன்னு மனசில் இருக்கும் இல்லையா? சில பேர் கவலையே படாதீங்க, நீங்கள் போய் அங்கே வெயிட் பண்ணுங்க, பின்னாடியே வந்துட்டு இருக்கேன். இன்னும் கேட்டால் உங்களுக்கு முன்னாடி நான் தான் வந்து நிற்பேன்னுவா. தேனொழுக பேசுவான். கட்சியிலாவாளை நம்பி நாம மட்டும் வந்து உபன்யாசத்தில் உட்காந்துட்டு உட்காரவும் முடியாது, ஓடவும் முடியாதுன்னு மாட்டின்னு முடிப்போம். கட்சி வரலாம் திரும்பி திரும்பி தான் பார்த்துட்டு இருப்பான். அவன் எங்கே வருவா? அவன் ஒரே சமயத்தில் 2 பிடுங்கல் எடுத்துல நான் எஸ்கேப் ஆவா. ஒன்று இவனுடைய தொலைதொடர்பு, அடுத்து உபன்யாசம் கேட்குற தொலைதொடர்பு. அந்த வார்த்தையே ஹிருதயத்தில் ஆனந்தத்தை அளிக்க வேண்டும். அடுத்தது அது காரிய சித்தி, காரிய சாதகம் என்பதையும் நமக்கு காண்பிக்க வேண்டும். ஆஸ்வாஸ்யவாகமிருதிபிர் விருஷ்டிபிராதிதேயான். வாக்கமிருத்தத்தினால பெருமாள் வச்சனேகா தரித்திரதா. சில பேர் கேள்வி கேளுங்களேன், சம்பந்தம் இல்லாமல் பதில் சொல்லுவான். நம்ம கேட்ட கேள்வி அதுவே இருக்காது. ஏன்னா அவன் மைண்ட்ல ஒன்று செட் பண்ணி வச்சுட்டு இருக்கான், என்ன கேட்டாலும் அதுதான் சொல்லணும்னு. அது கேட்கிறவாளுடைய இன்டென்ஷன் நம்முடைய ஸ்ரேயஸுக்காகவா இல்லை நம்மளை கேலி பண்ணுறதுக்காகவா
அப்படியே தான் கேலி பண்றதுக்காக இருந்தாலும் அவ பேசி முடிச்ச பிறகு ஒரு க்ஷணம் ஃப்ராக்ஷன் ஆஃப் எ செகண்ட் அவ கேட்டதனுடைய நோக்கத்தை புரிஞ்சுட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்லலாம். என்னமோ நாம மட்டும்தான் மகாபிராக்கியன், உலகத்துல நமக்கு மட்டும்தான் அப்படி டக்குன்னு பேச முடியும்ன்ற ஆளுக்கு எல்லாத்துலயும் ஒரு கோணல். ரொம்ப தப்பு அது. ஆஸ்வாசிய வாகமிருத விருஷ்டிபீர் ஆதிதேயான். பெருமாள் பேசினான், ஆறாவமுதன் பேசினான். அப்பொழுதைக்கப்பொழுது என் ஆறாவமுதனான பெருமாள் அகமே புகுந்து தித்திக்கிறான். அவனுடைய வார்த்தையும் ஆறாவமுதமாக தேவர்களுக்கு அனுகிரகத்தை செய்தது. அப்படியே கையால தடவி கொடுக்கிறான். பசுரூபத்தில் இருக்கிற பூமி தேவி தைத்தேய பாரணமிதான் பிருத்திவீம்ச்ச தேவி. ரொம்ப கஷ்டப்படுறியா? பயப்படாதன்ன. அவளுக்கு அப்படியே புலகாங்கிதம். அவள் கோரூபத்தில் தான் இருக்கா. இருந்தாலும் அவளுடைய ஆத்துக்கார் 10 பேர் நடுவில் தன்னை தடவி கொடுக்கறது அவளுக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கா. அவளுக்கு பூமி தேவிக்கு தைத்தேய பாரணமிதான் பிருத்திவீம்ச்ச தேவீன். துஷ்டர்கள், போக்கிரிகள், அசுர சுபாவமுடையவர்கள், இவர்களுடைய பெரும் பாரத்தினாலே குனிந்தவளாக பெரும் துன்பத்தை அடைந்திருக்கக்கூடிய பூமி தேவியை அப்படியே தடவி கொடுத்து பிராதுர்புபூஷுருணக வசுதேவ பத்ரியாம் பத்மாபதி பிரணிததே சமயமுதயாயா. சின்ன வயசுல சில விஷயங்கள் நொற்று பண்ணிட்டோம்னா அப்புறம் ரொம்ப பெரியவனான பிறகு மாறவே மாறாது. இந்த ஸ்லோகம்லாம் ரொம்ப சின்ன வயசுல நொற்று பண்ணுது. கொஞ்ச நாள் முன்னாடி பரியந்தம் கூட இந்த ஸ்லோகத்தை சொல்லும்பொழுது அடியன் பத்மாபதே பிரணிததே சமயம் தயாயாக இப்படி சப்தமி விபக்தியில் தான் சொல்லுவேன். சமந்தகே சண்டிகளை சொல்லிது. ஒரு நாள் சொல்லிட்டே இருக்குச்சு, மண்டையில பொறி தொட்டி விபக்தி அப்படி வராது, அப்படி அர்த்தம் பொருந்தாரு, இது நாம சரியாவே உச்சரிக்கலையேன்னு யோசிச்ச பிறகுதான் மறுபடியும் புஸ்தகம் பார்த்தேன். எதுக்காகனா சின்ன வயசுல தப்பா சொல்லிட்டதுனால திருப்பி திருப்பி அது சொல்லச்சவே ஃப்ளோவில் தப்பு தான் வருது. ஆனால் இந்த ஸ்லோகத்தை சொல்லச்சே கவனிச்சு சொல்லுவேன். இது எனக்கு சொல்லிட்டேன், நான் என்ன சொல்லிட்டேன். ஏன்னா ஸ்லிப் ஆஃப் த டங் எல்லாருக்கும் உண்டு தானே சுவாமி, ஹியூமன் தானே. எங்களுக்கும் சில சமயம் அப்படி மாறும். ஸ்லோகம்னா வந்து ராமன்னுவேன், ராவணனை ராமன்னுவேன், மாற்றி தான் சொல்லுவோம். அது சட்டுன்னு ஒரு சமயம் பிரதிபை போயிடும். மற்ற ஸ்மிருதி ஞானம் அபோகனஞ்சேன பகவானுடைய கிருப்பை அது, அதுக்கேற்ற மாதிரி தான் அது வரும். பத்மாபதி பிரணிததே சமயம் தயாயா. இப்போ டக்குன்னு பிறக்கணும்னா நம்மள மாதிரி பிறந்த முடியுமான்னு பெருமாள் வெயிட் பண்ணினான். ஏன் எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணணும், பிளான் பண்ணாமல் பண்ணக்கூடாது அப்படின்றாலும் இல்லையா. அதுக்காக தனக்கு தகுந்த ஒரு தந்தை, தனக்கு தகுந்த ஒரு தந்தை, தனக்கு தகுந்த ஒரு தாய் இவனை பெற்றெடுக்க வேண்டும் என்றால் அவர்கள் எவ்வளவு பாக்கியம் செய்திருக்க வேண்டும். தசரதனுக்கு 60,000 வருஷங்கள் தசரதனுக்கு பிள்ளை பிறக்கலன்னா, ஏன்னா ராமனே வந்து பிள்ளையா பிறக்க போறான்னா அவ்வளவு தபஸ் அவனுக்கு தேவை. மகன் ஒருவனுக்கல்லாத மாமேனி மாயன்னு இவன் யாரை தேடின்னு வருவான்? இவனுக்கு யார் அப்பா இருக்கா, யார் அம்மாவா இருக்கா? அநாத தானே இவனும் ஒரு விதத்துல. ஏன்னா இவனுக்கு அப்பாவும் கிடையாது, அம்மாவும் கிடையாது. தனக்கு யார் அப்பாவா இருக்கிறதுக்கு யோக்கியத்தை உடையவா? இந்த சாய்ஸ் எந்த பிள்ளைகளுக்கும் கிடைக்காது, அவனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஏன்? நாமெல்லாம் கர்மாதீனமாக பிறக்கிறோம். நம் கர்மாக்களை ஒழிப்பதற்காக அகர்மவசனான அவன் பிறக்கிறான் ஐயா. நாம் பிறக்காமல் இருக்க அவன் பிறக்கிறான், நாம் பிறக்காமல் இருப்பதற்காக அவன் பிறக்கிறான். பத்மாபதி பிரணிததே சமயம் தயாயா. அந்த கருணை பலிக்கும் தருணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தான். ஆனக துந்துபி, நேற்றைய உபன்யாசத்தில் பார்த்தோம். ஆனக துந்துபி என்று வசுதேவருக்கு திருநாமம். அவர் பிறந்த பொழுது பேரி வாத்தியங்கள் முழங்கின. கிருஷ்ணனுக்கு இவர் தந்தையாகும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறார் என்னும் காரணத்தினார் தேவகி வசுதேவரை கம்சன் சிறையில் அடைச்சுட்டான். ஆகாசவாணி சொன்ன வார்த்தையினாலே சூரசேனன், சூரசேன வம்சத்தில் பிறந்தவர் ஷௌரி என்ற திருநாமம் வசுதேவருக்கு. எப்படி ரகுவம்சத்தில் பிறந்தவனுக்கு ராகவன் என்ற திருநாமமோ அதனால கிருஷ்ணனுக்கு ஷௌரின்னு பேரு, வசுதேவருக்கும் ஷௌரின்னு பேரு. வசுதேவருக்கு தான் பிள்ளையா பிறக்கிறதுனால கிருஷ்ணனுக்கு வாசுதேவன் என்பதும் ஒரு திருநாமம். தேவகி வசுதேவரை ஜெயில போட்டு வச்சுட்டான். ஜெயில தேவகிக்கு முதல்ல ஒரு குழந்தை பிறக்கிறது. கம்சன் பாரா போட்டிருக்கான்.
காவலாளியில் போட்டிருக்கா. குழந்தை பிறந்த உடனே என்கிட்ட வந்து சொன்னான். அதுக்குள்ள வசுதேவரே குழந்தைய கொண்டு அவன்கிட்ட ஒப்படைச்சு விட்டார். ஏன்னா சபதம் பண்ணினார் சுவாமி வசுதேவர். ஒரு வார்த்தை, இப்பெல்லாம் வார்த்தையே மாறி போயிடுது. சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் நம்ப்ரூயாத் சத்தியம் அப்பிரியம். அந்த காலத்தில் சத்தியத்தை காப்பாற்றுவதற்கு அவ்வளவு கஷ்டப்பட்டான். ஐயோ, நான் சத்தியசந்தன் இல்லாமல் பொய்யனாயிட போறேனேன்னு பயந்தா. இப்ப வாயத்திறந்தா நெஜக்கலப்பு இல்லாமல் பொய் தான் சொல்றோம். சத்தியம். தன் மனைவியை காப்பாற்றுவதற்காக பிறக்காத குழந்தைகளை பணயம் வைத்தார் வசுதேவர். பண்ணலாமா? பொண்டாட்டியை காப்பாற்றுறதுக்கு குழந்தையை அடக வைக்கலாமான்னார். இங்க பார், இப்ப முதல்ல தன் மனைவியை காப்பாற்ற வேண்டிய பெரிய பொறுப்பு அவருக்கு இருக்கு. அவன் ஒரு க்ஷணம் அப்படியே கத்திய கழுத்துல இறங்கினானா ஸ்டிலட்டும் அப்படியே பொசுக்கு அவன் கழுத்து தலை தனி உடம்பு தனியாயிடும். முதல்ல கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க, முதல்ல பாரியான அர்த்தம், தாங்கப்படுபவள், காப்பாற்றப்படுபவள். ஏதாவது ஒண்ணு பண்ணி முதல்ல தன்னுடைய மனைவியை காப்பாற்றணும். கம்சனிடம் இருந்து கிருஷ்ண தியானம் பண்ணினார் வசுதேவர். கம்சா, புதுசா கல்யாணம் ஆனவள் இல்லையா? புதுசா கல்யாணம் ஆனவளை கொல்றது எவ்வளவு பெரிய பாபம். அந்த பாபம் உனக்கு வரலாமா? எவ்வளோ பெரிய பாபம்லாம் பண்ணிட்டான் சுவாமி. அவன் பாபத்துக்கு அஞ்சாரவன், கொலை பாதகத்துக்கு அஞ்சாரவன். அவன் யோசிக்கும்படி வசுதேவர் பேசி இருக்காரு சொன்னா வசுதேவருடைய பேச்சு எவ்வளவு பாவகர்ப்பிதமா இருக்கணும். அர்ஜுனன் கேட்டான் கிருஷ்ணன் கிட்ட, பின்னாடி பகவத்கீதை உபதேசம் பண்ணச்சே, சும்மா அட்வைஸ் பண்றடா கிருஷ்ணா, இருக்கிறதுலே ஈஸியஸ்ட் அட்வைஸ் பண்றது தான். அதுவும் இன்னொருத்தருக்கு ஆடியன்ஸுக்கு அட்வைஸ் பண்றது ரொம்ப ஈஸி. உனக்கு அந்த கஷ்டம் வந்தானா தெரியும்னா. அர்ஜுனா, தப்பா நினைச்சுக்காத. இதை விட பெரிய ப்ராப்ளம் எங்க அப்பாவுக்கு இருந்தது தெரியுமா? பெரிய ஆபத்து இருந்தது. இப்ப போர்க்களத்துல உனக்கு ஒண்ணுமே கிடையாது. க்ஷத்ரியனுக்கு பரமதர்மமான யுத்தத்தை நீ பண்ண போற. அத பெரிய ஆபத்தா நீ நினைச்சுட்ட. எங்க அம்மா கழுத்துல கத்தி வச்சுட்டான் எங்க மாமா கம்சன். அப்ப எங்க அப்பா எங்க மாமா கம்சனுக்கு பண்ணின உபதேசங்கள் 18 விஷயங்கள் தான். வசுதேவர் செய்த உபதேசம் 18 விஷயங்களைத்தான் வசுதேவன் பிள்ளை வாசுதேவனாக இப்ப உனக்கு 18 அத்தியாயம் பகவத்கீதையா எலாபரேட் பண்ற தெரியுமா? என்ன ஒரு ஆபத்து. அதான் தரித்திரப்பட்டாலும் தைரியத்தை விடாதே. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இன்னைக்கு மனசு உடைஞ்சு போயிடுறோம் சுவாமி. நாமெல்லாம் அடியனுடைய தகப்பனார் ஒரு பள்ளிக்கூட வாத்தியார். நம்ம மேடம்லாம் அடியனுடைய தகப்பனார் இடத்துல பயின்றவர்கள். மயிலாப்பூர்ல ஆழ்வார்பேட்டையில் ஒரு பள்ளிக்கூட வாத்தியார். அவர் ஒன்று சொல்லுவார், தோல்வி அப்படின்றத பார்த்து ஒருத்தன் ஃபெட்டப் ஆயிட்டான் அப்படின்னு கேட்டா அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு நல்லது நடக்கவே நடக்காதுன்னு. இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் சின்ன சின்ன தோல்விகள் கூட அவர்களுக்கு தாங்கிறதுக்கு மன வலிமை இல்லை. நீங்க பார்த்தேடா, உங்களுக்கு தெரியாது, யூடியூப் இல்லை, ஃபேஸ்புக் இல்லை, அதுல பாருங்க. 8ஆம் கிளாஸ் பையன் ஆசிரியர் திட்டாரு, மனமுடைந்து தூக்கு போட்டுட்டான்னு சொல்றேன். 8ஆம் கிளாஸ் பையனுக்கு சூசைட் பண்ணிக்கிறதுனா என்னன்னு எப்படி தெரியும்? ஆசிரியர் திட்டாமல் இருந்தா அந்த பிள்ளை எப்படி வளருவான்? எப்படி அவனுடைய எதிர்காலம் சரியாக இருக்கும்? இன்னைக்கு தொட்டதுக்கெல்லாம் கஷ்டம். கலிவிடம்பனம்னு ஒரு புஸ்தகம். கலிவிடம்பனம்னு அர்த்தம் இந்த கலியில ஏற்படக்கூடிய ஜோக்ஸ், இதெல்லாம் கலியில ரொம்ப ஜாலியா இருக்கும் அப்படின்னு நீலகண்ட தீட்சிதர் ஒருத்தர் புஸ்தகம் எழுதியிருக்கார். அதுல இருக்கிறதுலே ஈஸியஸ்ட் டீச்சர் ப்ரொஃபஷன் தான் அப்படின்னு போட்டிருந்தார். இன்னைக்கு அது ரொம்ப ஆபத்தான ப்ரொஃபஷனா மாறிட்டு இருக்கு. முணுக்கு அப்படின்னு கேட்டா மற்ற மாணவர்கள் எதிரில் ஆசிரியர் திட்டியதால் மனமுடைந்து சிறுவன் தற்கொலை. என்ன பைத்தியகாரத்தனமா இருக்கு. அப்படிலாம் இருந்தா நான் எத்தனை தடவை போயிச்சிருக்கணும். சீரியஸா சொல்றேன். அது மனசு ஒரு பக்குவத்தை உண்டாக்கும், ஒரு பண்பாட்டை உண்டாக்கும். எங்க அப்பா சொல்லுவார், தோல்விகள் அப்படின்றது ஒருத்தருக்கு ஏற்படணும், அதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா அப்பத்தான் அவனால நல்ல விஷயங்கள், நிறைய விஷயங்களை கெயின் பண்ண முடியும். சின்ன சின்ன ஒரு அப்பா போன் வாங்கி தர மாட்டேன் அப்படின்றதுக்கோசரம் குழந்தை விஷம் சாப்பிடுறதுன்றது. சுவாமி, நான் 6ஆம் கிளாஸ்ல கேட்ட சைக்கிளை எங்க அப்பா 10ஆம் கிளாஸ்ல ரிசல்ட் வந்தப்பதான் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. நான் 6ஆம் வகுப்புல கேட்ட சைக்கிளை எங்க அப்பா 10வது முடிச்ச பிறகுதான், ரிசல்ட் வந்த பிறகுதான் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. ஒரு போன் வாங்கி தர மாட்டேன்ட்டார் அப்பா, அதனால மனமுடைந்து மாணவன் அப்படின்னு சொல்றான்.
வசுதேவருடைய ஸ்டேட்டஸ், அவருடையதான இப்போ இருக்கிற ஒரு சுச்சுவேஷன், ஒரு க்ஷணம் கொஞ்சம் அந்த மூஞ்சில் எக்ஸ்பிரஷன் மாறித்துனா கூட கம்சன் கழுத்தில் கத்தி இறக்கிடுவான். உனக்கு என்ன பிரச்சனை? இவ வயத்தில் பிறக்கிறா, 8வது குழந்தை உன்னை கொல்ல போகிறதுன்னு தானே நீ பயப்படுற. இவ வயத்தில் எத்தனை குழந்தை பிறக்கிறதோ அதை கொண்டு வந்து நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன், பரவாயில்லையா? சுகபிரம்மம் பரீட்சத்துக்கு கதை சொல்லிச்சு, அப்படியே நிறுத்திட்டார் சுவாமி.